எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வீட்டுக்குள்ள நின்னு என் தம்பியவே கை நீட்டி இப்படி அடிச்சிட்டு இருப்ப? என் தம்பியை அடிச்ச உன்னோட கைய நானே உடைக்கிறேன். குறுக்கே விழுந்து தடுத்தான் தம்பி கிருபாகரன். ஐயோ அக்கா, நீ இங்க நிக்காத, தயவு செஞ்சு உள்ள போயிடு. அப்புறம் ப்ளீஸ்கா, அவரை ஒண்ணு சொல்லாத. முட்டாளாடா நீ, அறிவில்லை உனக்கு? என்ன விடு, இவனை நான் இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன். ரஞ்சனியை மேலிருந்து கீழாக ஒரு பார்வை பார்த்த அவன் சட்டென்று அவளது கையை பற்றி தனதருகே இழுத்தான். உடன்பிறப்பா? அதான் ரத்தம் ரொம்ப வேகமா கொதிக்குது என்றான் ஏளனமான குரலில். தம்பி கிருபாகரனோ அவனிடம் கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கொண்டிருந்தான். ப்ளீஸ் சார், பிரச்சனை என்னன்னு தெரியாம ஏதேதோ பேசிட்டா சார், அவளை விட்டுருங்க சார். உனக்கு தெரிஞ்ச இந்த மரியாதை உங்க அக்காவுக்கு தெரியலையேடா கிருபா, கத்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். வார்த்தைகளை முடிக்கும் முன்பாகவே ரஞ்சனியின் கன்னத்தில் விழுந்தது ஒரு அறை. அவன் அறைந்த வேகத்தில் பின்னால் கிடந்த சோஃபாவில் போய் விழுந்தாள்.